கோயில் வாசல்ல இருந்து சொல்கிறேன். ஒரு நல்ல விஷயம். நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு உருப்படவே உருப்பட மாட்டாங்க. எல்லாம் நாசமாக போயிடும் அப்படின்ற லெவலுக்கு கோயில் வாசல்ல நின்று நல்ல விஷயம் பேச போகிறாருன்னு நினச்சா சாபம் விடுற லெவலுக்கு பேசியிருக்கார். யார் வேறு கோயிலில் போயிட்டு இப்போ இல்லாமல் பேசுறது அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு என்ன பேசியிருக்கார் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் தான். இதே நேற்று நடந்த நியூஸ்னு வச்சுருக்கீங்களேன். அதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முக்கியமான விஷயமா பேசுகிறார். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வெளில வர்றார். நம்ம ஆளுங்களாம் இருக்காங்க. நம்ம ஆளுங்க வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நல்லா நிம்மதியாக வர்றீங்களோ இப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. என்னங்க முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா வந்து 7வது முறையாக திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு. 2.0 வெர்ஷனை பார்க்க போகிறீங்கன்னெலாம் பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆரம்பிக்கும் போது மங்களகரமாக தான் ஆரம்பித்தார். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், சன்னிதானத்தை வாசலில் வச்சு சொல்கிறேன், அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு சாபம் ஒரு லெவலுக்கு பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. காலையில் அம்பாளுடைய அனுகிரகத்தில் சொல்கிறேன், காஞ்சி காமாட்சி அம்மன் உடைய அருளாலே திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும். அடுத்தது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு பயங்கரமான கட்சி ஒன்று இருக்குல்ல, அந்த கட்சிக்காரங்க பாஜகவோட கூட்டணி வைக்க போகிறதா ஊருக்குள்ளே அசல் புரசலான பேச்சு போயிட்டுருக்கு. இதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட. அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்ப்பா உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி எனக்கு வரலையப்பா, நான் இப்போ தான் மோடி அமித்ஷா அவர்களெல்லாம் நேரில் போய் பார்த்துட்டு அப்படியே நேராக கோயிலுக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி செய்தியெல்லாம் வரவே இல்லையே, உங்களுக்கு மட்டும் எப்படி வருது அப்படின்னு அவரே சாக்காயிருக்காரு. நீங்கள் சொல்கிற அரசியல் புரசல் எனக்கு தெரியல. நான் நேற்று தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பாளை பார்க்க வந்திருக்கிறேன்.